என்ன சிவா இது? இந்த கபிலன் எங்க தான் போயிருப்பான்? ஆனா கண்டிப்பா அவன் கிட்ட யாரோ பேசிட்டு இருந்தாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எலி. எப்படியும் வருவான்ல, அப்ப அவன் மட்டும்தான் வரானா இல்ல வேற யாராச்சும் அவன் கூட வராங்களான்னு பாத்திரலாம். 2 ரூம்லயும் நம்ம கேமராவை செட் பண்ணோம், ஆனா வராண்டால செட் பண்ணாம விட்டுட்டோம். பொதுவாவே சிசிடிவி கேமரா எல்லா லாட்ஜ்லயும் இருக்கும், ஆனா இந்த லாட்ஜ்ல சிசிடிவி கேமராவே இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்களா? வரும்போதே பார்த்தேன் எலி, நல்லா செக் பண்ணிட்டேன். ச்சே, என்ன சிவா நீங்க அது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. 2 ரூம்ல செட் பண்றதுக்காக மட்டும்தானே நம்ம கேமராவே கொண்டு வந்தோம். அதுவும் இல்லாம நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த யோசனை வரவே இல்லையே. இப்ப கபிலன் எங்க போனான்னு தெரியாதனாலதான் நாம அதை பத்தியே யோசிக்கிறோம். சிவா சிவா, கபிலன் வந்துட்டான். வந்துட்டானா? என்ன ஏதோ புக்ஸ் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். ஒருவேளை உண்மையாவே படிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கானோ? ஆமாமா, இவன் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாலும். அப்படி படிக்கிறதா இருந்தா ஃபாரின் போய் தானே படிக்கிறேன்னு சொன்னா, எதுக்காக போய் சொல்லிட்டு இங்க வந்து தங்கியிருக்கான்? அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் எதுக்காக இருக்கும்? கண்டிப்பா அவனோட வேலைக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா இதையெல்லாம் வெளியே போய் வாங்கிட்டு வந்தானா இல்ல இங்கேயே வேற ஏதாவது ரூம் போய் யார்கிட்டயோ வாங்கிட்டு வந்தானான்னு தெரியல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமாமா? என்னாச்சு மாமா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, சிவா கிட்ட சொல்லிக்க வேண்டாம், நீ மட்டும் வா. மாமா அவசியமா இப்பவே வந்தாகணுமா? ஏதாவது எமர்ஜென்சியா? இப்பவே வந்தா நல்லா இருக்குமா? எனக்காக வா ப்ளீஸ். சரிங்க மாமா, நான் வரேன். நான் வெயிட் பண்றேன், வா. ஓகே சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐலி, இப்பவே கிளம்ப போறியா? அதான் உங்க அப்பா வர சொன்னாரே, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி, நானும் கூட வரேன். நீங்களுமா? மாமா என்ன சொன்னாருன்னு கேட்கலையா? அவர் என்கிட்ட மட்டும் தனியா ஏதோ பேசணும்னு சொன்னாரு. நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா நீங்க 2 பேரும் என்ன பத்தி தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிவா, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அதே எப்படி 2 பேரும் தனியா பேசிக்கணும்னு நினைக்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலாம்? நீங்க பாரு, இப்படி எல்லாம் சமாளிக்காத. நானும் கண்டிப்பா வருவேன். நோ சிவா, சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்காதீங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஐலி நீ? ப்ளீஸ் ஐலி, நாங்க வரத அப்பாக்கு தெரியாம பாத்துக்கலாம் ப்ளீஸ். நோ, நீங்க இங்க தான் இருக்கணும். இது ஏடியோட ஆர்டர். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். ஐலி 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 ஐலி. சிவா, என்ன பண்றீங்க? கைய விடுங்க. என்னால முடியாது, நானும் வருவேன். இல்லாட்டி நீயும் போக கூடாது. சிவா, நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க. அங்க மாமா வேற வந்து வெயிட் பண்ண போறாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். நானும் கண்டிப்பா உன் கூடவே வருவேன். உங்களுக்கு என்னதான் ஆயிடுதோ, அப்பப்போ ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்சிருதோ தெரியல. ப்ளீஸ் ஐலி, நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்காம என்னால இங்க நிம்மதியா கூட இருக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோ ஏன் ப்ளீஸ். சரி, வந்து தொலைங்க. டன். என்ன போலான்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க? வா போலாம், வா. அட நேராச்சு, வா. நான் தான் உங்ககிட்ட சொத்தை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் இவர்கிட்ட. டேய் டேய், மரியாதை இல்லாம பேசுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, நீ யாரா முதல்ல? இது எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இந்த விஷயத்துல நான் தலையிட்டு தான் ஆவேன். கண்டிப்பா தலையிடுவேன். ஏன்னா இது என் பொண்டாட்டியும் குழந்தையும் சம்பந்தப்பட்ட விஷயம். டேய்,
உனக்கு இந்திராவுக்கும் தான் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆயிருச்சுல்ல, அப்புறம் என்னடா பொண்டாட்டி குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அடடடடடா, இந்த கேள்விக்கு நான் பல தடவை பதில் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதாலெல்லாம் இந்திராணிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடாது. அதுக்கெல்லாம் கோர்ட்டு சட்டம்னு எவ்வளவோ இருக்கு மாம்சே. இந்திரா, இந்த ஆளு பேசுறாருன்னு நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாத. இவர் எதை சொல்லி எதை வாங்கலான்னு தெளிவா யோசிச்சுட்டு வந்திருக்காரு. தேவையில்லாம வாக்கு கொடுக்கறேன் அது இதுன்னு சொல்லி வார்த்தையை விட்டு மாட்டிக்காத. என்னடா சொத்து காசு பரவன்னு நினைச்சியா என்ன? மாம்சே, அதுக்காக தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா சொன்ன? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன. இருங்க இருங்க, உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்னடா சொன்ன? சித்தப்பா, இத பாருங்க, இது என்னோட பர்சனல் மேட்டர். இதுல நீங்க தலையிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். போங்க இங்க இருந்து. இந்திரா, இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? போங்கன்னு சொல்றேன்ல. டேய், அதான் இந்திராவே சொல்லிட்டால, போடா போடா. வந்துட்டான் பெரியவனாட்டான். சிவாவோட அம்மா சங்கரைய நானும் காதலிச்சது அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா விதி எங்களை ஒன்னா வாழ விடல. என்னென்னமோ நடந்துருச்சுமா. ஒரு முக்கியமான நேரத்துல நான் அவளை பிரிஞ்சு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னால கடைசி வரைக்கும் அவளை பார்க்கவே முடியல. நான் சங்கரையை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கான பலனை இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கும் தெரியும், சிவாவுக்கும் தெரியும். சங்கரி ரொம்ப நல்லவன். வெறும் பேச்சுக்காக இதை சொல்லல, உண்மையாவே அவன் நல்லவன். மத்தவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாமா. அவளோட குணம் யாருக்குமே கிடையாது ஐலி. சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல இப்போ வரைக்கும் அவள மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. அவளை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டத கடவுள் எனக்கு கொடுத்த வரமா தான் பார்த்தேன். ஆனா அந்த வரம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நானும் சங்கரியும் எங்களோட எதிர்காலத்தை பத்தி என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தோம்மா. ஆனா அது அத்தனையும் சத்தியமா சொல்றேன் ஐலி, என்னைக்கு நான் சங்கரிய பிரிஞ்சு வந்தேனோ அன்னையிலிருந்தே நான் நடப்பிணமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் சிவாவை பார்த்ததும் ஏதோ என்கிட்ட இருந்து போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சுமா.